Hello friends, welcome back to Arivi Tech News. இப்போ நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா Zohoல இருந்து குவாலிட்டி அனலிஸ்ட் ரோலுக்கான ரெக்யர்மென்ட் போட்டுருந்தாங்க. அதுக்கு எல்லாரும் அப்ளை பண்ணிருப்பீங்க. சோ அதுக்கான இன்டர்வியூ மெயில் வந்து ரிசீவ் ஆயிருந்துச்சு. நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படினா 4th மே வந்து எக்ஸாம் ஷெட்யூல் ஆகி வந்திருந்துச்சு. சோ அத பத்தின டீடைல் வீடியோ வந்து நேத்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அது பார்க்காதவங்க அது பாத்துக்கோங்க. ஏன்னா அதுல எப்படி இருக்கும் அந்த எக்ஸாம்க்கு என்னெல்லாம் கொண்டுட்டு போணும் per day அந்த டேல உங்களுக்கு எக்ஸாம் இருக்குமா இல்ல அடுத்த ரவுண்ட்ஸ்லாம் எப்படி ஷெட்யூல் பண்ணிருக்காங்க அப்படினு டீடைல் கொடுத்திருக்கேன் சோ அதனால அத போய் பாத்துக்கோங்க சோ இப்போ நம்ம 11th மே வந்து ஷெட்யூல் ஆகி வந்திருக்கிறவங்களுக்கான மெயில்ல தான் வந்து பார்க்க போறோம் அதுல இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எப்படி இருக்கும் அந்த குவாலிட்டி அனலிஸ்ட் ரோல் ஃபுல்லாவே எப்படி வந்து எடுக்க போறாங்க அதுக்கு பேட்டர்ன் என்ன அப்படிங்கற டீடைல் வீடியோ தான் இது அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை புதுசா பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க அந்த மெயில் பத்தின டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம் சோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 4th மே வந்து எக்ஸாம் ஷெட்யூல் ஆகி வந்திருக்கும் சில பேருக்கு வந்து 11th மே தான் ஷெட்யூல் பண்ணிருக்காங்க அதனால யாருமே worry பண்ணிக்க வேண்டாம் உங்களுக்கு என்னைக்கு ஷெட்யூல் ஆயிருக்கோ எக்ஸாம் அன்னைக்கு போயிட்டு நீங்க அங்க அட்டெண்ட் பண்ணுங்க இது எல்லாருக்குமே மோஸ்ட்லி சென்னையில தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க இந்த எக்ஸாம் மேபி யாருக்காவது தென்காசியில வந்திருந்தாலும் நீங்க அங்க போய் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மெயில் காப்பியை நீங்க கொண்டு போனாவே போதும் அங்க உங்களுக்கு அட்டெண்ட் பண்ண வைப்பாங்க ஓகே இப்போ இந்த மெயில் 11th மெயில்ல என்ன ஷெட்யூல் பண்ணிருக்காங்கன்னா Hi candidate, greetings from Zoho Corporation. Congratulations. Your profile is shortlisted for an on-premises level 1 written test. Interview process for the quality analyst position on Saturday 11th May 2024 at 9:30 AM. இது வந்து மார்னிங் ஷெட்யூல் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன்னு போட்டிருக்காங்க kindly bring your personal laptop with proper பவர் பேக் இருக்கணும் நீங்க வந்து உங்களோட லேப்டாப் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து பவர் சப்ளை இருக்கிற மாதிரி சார்ஜ் போட்டு எடுத்துட்டு போயிருங்க ஏன்னா அங்க எதுவுமே சார்ஜ் போடுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இருக்காது அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க ஓகே இஃப் நாட் we will provide you with the test machine ஒன்னு அவங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க அப்படின்றது சோ அதை நம்பி நீங்க போக வேணாம் ஓகே ஏன்னா திடீர்னு உங்களுக்கு சார்ஜ் இல்ல அப்படின்றப்ப அவங்க லேப்டாப் ப்ரொவைட் பண்ணி வாங்கலாம் அது கஷ்டமாயிடும் ஏன்னா அந்த ப்ராப்பர் 90 மினிட்ஸ் எக்ஸாம் டைம்னா நீங்க அதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் சோ அதனால மோஸ்ட்லி லேப்டாப்ல சார்ஜ் போட்டு எடுத்துட்டு போயிடுங்க ஓகே ப்ளீஸ் கேரி a copy of your updated resume and make sure you reach the venue 15 minutes in advance சோ உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிருப்பீங்க அந்த ரெஸ்யூமோட காப்பி எடுத்துக்கோங்க ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்க அங்க ஷெட்யூல் ஆயிருக்க பிளேஸ்க்கு போற மாதிரி பாத்துக்கோங்க ஓகேவா இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் பத்தி இப்ப பார்க்கலாம் அவங்களே இன்டர்வியூ ரவுண்ட்ஸை மென்ஷன் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் இது ப்ரோக்ராமிங் அண்ட் ஆப்டிடியூட் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும் செகண்ட் ரவுண்ட் ப்ரோக்ராமிங் ரவுண்ட் இருக்கும் இதுல ஃபுல்லாவே நீங்க ப்ரோக்ராமிங் கொடுத்துட்டு சால்வ் பண்றது மாதிரி தான் இருக்கும் நான் அந்த பேட்டர்ன் இப்ப நம்ம பார்க்கலாம் தேர்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் ஃபேஸ் டு ஃபேஸ் ரவுண்ட் இந்த தேர்ட் ரவுண்ட்ல தான் நீங்க உங்களோட ஹெச்ஆர் டெக்னிக்கல் ஹெச்ஆரை பார்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு ரவுண்ட்லயுமே வந்து உங்களுக்கு யாருமே ஃபுல்லா எல்லாரோட சேர்ந்து நீங்க கம்பைன் பண்ணி தான் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் kindly note that you will be having further rounds on the same day if shortlisted ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிடுவாங்க செகண்ட் ரவுண்டுக்கு யாரெல்லாம் குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேபி செகண்ட் ரவுண்ட் குவாலிஃபை ஆனவங்களுக்கு தேர்ட் ரவுண்டுமே இந்த சேம் டேல தான் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க உங்களோட இன்டர்வியூ வெனி வந்து அங்கே இருக்கும் ஜோஹோ கார்பரேஷன் எம்எல்சிபி எஸ்டானிகா ஐடி பார்க்ல பொத்தேரியில இருக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி நியர் டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அது பாத்துக்கோங்க ஓகே இப்போ இந்த ரவுண்ட்ஸுக்கான என்ன மாதிரிலாம் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்ற டீடைல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிட்டன் டெஸ்ட்ன்றது சொல்லியிருப்பாங்க சோ 90 மினிட்ஸ்ன்றது அங்க ஷெட்யூல் பண்ணிருக்காங்க இதுல ஜெனரல் ஆப்டிடியூட் இருக்கும் இந்த ஜெனரல் ஆப்டிடியூட்க்கு நீங்க என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் டைம் அண்ட் ஒர்க் பர்சன்டேஜ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ப்ராபபிலிட்டி ப்ராஃபிட் அண்ட் கெயின் நம்பர் சீரியஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஹெச்சிஎஃப் அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் லோயஸ்ட் காமன் மல்டிப்ளையர் இல்ல ஃபேக்டர் ஓகேவா இந்த டாபிக்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இதுக்கான क्वेश्चंस பேப்பர் எல்லாமே நான் ப்ரீவியஸா பாத்தீங்க அப்படினா டீடைல் வீடியோ போட்டுருக்கேன் ஒரு 2-3 டேஸ்ல நான் அந்த இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்னென்ன क्वेश्चंस இருந்ததையும் நான் அப்புறமா உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் ஓகே அடுத்து பாத்தீங்க அப்படினா
இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரிட்டன் டெஸ்ட் 25 क्वेश्चन இருக்கலாம், சில நேரம் 40 क्वेश्चंस இருக்கலாம். இதுல குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் 10 to 15 क्वेश्चंस இருக்கும். ரிமைனிங் வந்து ப்ரோகிராமிங் क्वेश्चंस இருக்கும். இது நீங்க C ல இல்லனா ஜாவால தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. ஓகேவா? செகண்ட் பேட்டர்ன், அதாவது C ல ஜாவா क्वेश्चंस எப்படி இருக்கும்னா அவுட்புட் ப்ரெடிக்ஷனா இருக்கும். ஒரு क्वेश्चन கொடுத்துவாங்க, நீங்க தான் வந்து அதுக்கான அவுட்புட் என்ன வரும்ன்றத ஒரு பாக்ஸ்ல நீங்க போட்டு ரைட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, மேபி நீங்க சிஸ்டம்ல எழுதுறீங்கன்னா சிஸ்டம்ல அதுல டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதுல லாங்குவேஜஸ்ல Cன்றது கொடுத்திருக்காங்க, மேபி ஜாவா இருக்கலாம். அதே மாதிரி நான் இப்ப சொல்ற பேட்டர்ன் இதே மாதிரி தான் இருக்கணும்னு தெரியாது, மேபி சில நேரம் சேஞ்ச் ஆகி இருக்கலாம். ஏன்னா ஜோஹோல ஒவ்வொரு டைமுமே क्वेश्चन பேட்டர்ன் டிஃபரன்ஸ் வரும். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிக்ஸ், போஸ்ட்ஃபிக்ஸ், அரே டாபிக்ல இருந்து இருக்கும். ஃபார் லூப்ல கேட்பாங்க. மேட்ரிக்ஸ் ஆபரேஷன்ஸ் எல்லாமே பாத்துக்கோங்க. கால் பை ரெஃபரன்ஸ், கால் பை வேல்யூ டாபிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. யூனியன், ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வேரியபிள் டிக்ளரேஷன்லாம் வந்து நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் ரவுண்டோட டாபிக்ஸ். செகண்ட் ரவுண்ட் இதுல நீங்க குவாலிஃபை ஆகுறீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் வந்து ப்ரோகிராமிங் ரவுண்ட் இருக்கும். இதுல டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 180 minutes வந்து கொடுத்திருக்காங்க. இதுல you will be given 1 by 1 questions இருக்கும். If you are not able to solve the problem, the interview gets over. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த क्वेश्चனை நீங்க சால்வ் பண்ணி ஆன்சரை கரெக்டா அவுட்புட் கொண்டு வரணும். அவங்க கொடுத்திருக்க இன்புட்டுக்கு நீங்க அவுட்புட் கரெக்டா எடுத்துட்டு வரணும். அப்படி அவுட்புட் எடுத்துட்டு வரல அப்படின்னா நீங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. அந்த அவுட்புட் கரெக்டா நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கான क्वेश्चंस சென்ட் பண்ணுவாங்க. யூ ஹேவ் டு சால்வ் தி செகண்ட் क्वेश्चन. அந்த செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேர்ட் क्वेश्चंस கொடுவாங்க. சில நேரம் 3 क्वेश्चंस இருந்திருக்கு, சில நேரம் 4 to 5 क्वेश्चंसமே இருக்கும். சோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த இன்டர்வியூ படி. ஓகே, இத பத்தினது நான் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்திருக்கேன். அதாவது if you are not able to solve the problem, the interview வந்து ஓவர் ஆயிடும். You are required to solve the questions any IDA. ஆனா அந்த ஐடியால இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பைசாம்லாம் யூஸ் பண்றோம்னா சஜஷன் வரும். அந்த மாதிரி சஜஷன்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா அது மெயினா அவங்க வந்து இன்டர்வியூவர் பாப்பாங்க. இப்ப நீங்க பிரிண்ட்னு அடிக்கிறீங்கன்னா பிரிண்ட்ன்றது கீழே வரக்கூடாது, அதுல டைப்னா அந்த மாதிரிலாம் எதுவும் வரக்கூடாது. எல்லாமே சஜஷன்ல நீங்க செட்டிங்ஸ்ல போய் ஆஃப் பண்ணி எடுத்துட்டு போறீங்க. இல்ல அவங்க சொல்ற ஐடியால நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, you should compile the code and should show the output வந்து ஷோ பண்ணனும். expected to explain the time complexity வந்து explain பண்ணிக்கோங்க. ஓகே, அதே இதுல டைம் காம்ப்ளெக்சிட்டினா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஜோஹோவை பொறுத்த வரைக்கும் டேட்டா ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா கேட்பாங்க. அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஸ்டாக், கியூஏ இந்த டாபிக்லாம் வந்து கவர் ஆகும். இதுல டைம் காம்ப்ளெக்சிட்டின்ற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டாக்ல எவ்வளோ அந்த டாபிக்கை நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? ஃபைண்ட் த ஒன் ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டர் இன் ஸ்ட்ரிங். இது வந்து சும்மா ஒரு சாம்பிள் क्वेश्चन கொடுத்திருக்கேன். இந்த செகண்ட் ரவுண்டுக்கான நிறைய क्वेश्चन பேட்டர்ன் வந்து வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்றேன். ஓகே, இப்போ நீங்க செகண்ட் ரவுண்ட முடிச்சிட்டீங்க. அடுத்து தேர்ட் ரவுண்டு குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் அப்பதான் டெக்னிக்கல் ஹெச்ஆர் வந்து கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுட்டு உங்களோட ரெஸ்யூமே அந்த தேர்ட் ரவுண்ட்ல தான் பார்ப்பாங்களே. பார்த்துட்டு உங்களோட ரெஸ்யூம்ல என்னெல்லாம் போட்டிருக்கீங்களோ அதை பத்தி கேட்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க, என்னெல்லாம் தெரியும், ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல என்னென்ன கான்செப்ட்லாம் உங்களுக்கு ஐடியா இருக்கு அப்படின்றத கேட்பாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராவா C++, ஜாவா அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணவே பண்ணாதீங்க. அப்புறம் நிறைய क्वेश्चंस ஆயிடும். சி நல்லா தெரியும் அப்படின்னா சி சொல்லுங்க, ஜாவா தெரியுமா ஜாவா சொல்லுங்க, இல்ல பைத்தான் தெரியுமா அதை மட்டும் சொல்லுங்க. ஆனா ஊப்ஸ் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அங்க மெயினாவே ஊப்ஸ்ல இருந்து क्वेश्चंस நிறைய வரும். ஓகே, இதுதான் क्वेश्चन பேப்பர் क्वेश्चन ரவுண்ட்ஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இதுல செலக்ட் ஆனீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லனாலும் ஒரி பண்ணிக்காதீங்க. நிறைய இன்டர்வியூஸ் இந்த மாதிரி இப்ப வந்துட்டே இருக்கு. சோ டோன்ட் வரி. ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த மாதிரி ஐடி கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டிடியூட் வந்து அருவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸ் பண்ணணும், இந்த மாதிரி லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பை, டேக் கேர். See you on next video.